சொந்தங்களுக்கு ஒரு இனிய வணக்கங்கள். நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. என்னன்னா நம்ம ஆத்தா வந்து கன்றுக்குட்டி போட்டிருக்காங்க. என்ன கன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளைக்கன்று. ரொம்ப சேட்டை பண்ணுறாங்க. நைட்டு கன்று போட்ட ஒரு 10 நிமிஷத்துல எழுந்திரிச்சு நிற்பேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறாப்புல. இப்போ வந்து அவங்க அம்மா பக்கத்தில் படுத்திருந்தா அவங்க நக்கி நக்கி விருப்பத்துறாங்கன்ட்டு இங்கிட்ட தூரமாக வந்து படுத்துருக்குறாரு. இப்போ வந்து நாங்கள் பால் பீச்ச போகிறோங்க, சீம்பால். ஆனால் எழுப்பிவிடு. எழுந்திரிக்க மாட்டேறான் காலை. க்யூட்டாக இருக்காங்க. சரி சரி எழுந்திரி பால் குடிப்போம். 4 காலையும் பிடிச்சி தூக்கி விடு. ஓரம் பண்றானே. அவரா ஒரு நேரம் தாண்டி குதிச்சு விளாண்டுக்கு இருந்தாரு. இப்போ ஏதோ நடக்கவே தெரியாத மாதிரி நடிப்பாங்க. காலை வர முடியுமா முடியாதா? இது ஒரு பாட்டு கூட இருக்குது. தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு கன்றை நாவால் நக்குது கன்றுக்குட்டி. ஆனால் பாட்டு தெரியுமா? அது சின்ன வயசில் படிச்சதுங்க, ஞாபகம் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் அப்படியே பாடி விட்டு போங்க. குடிக்க வைப்போமா? இங்கே இருக்கு பாரு. பார்த்து இவர் வந்து ஒரு நாள் குழந்தை, அதனால் அவருக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணுங்க. நைட்டு ஃபுல்லாக தூங்கலைங்க. இதனால் கால் மட்டும்தான் வெளியில் வந்துச்சு. குட்ரா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் போராடி இவங்களை வந்து பிரசவம் பார்த்தோம். காலை குட்ரா என்னடா? விடுமா விடுமா. வா 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 வா. குடிக்கவே இல்லைம்மா. குடிப்பேன். மத்தியானம் ஃபுல்லாக குடிச்சிட்டேன். சாயந்தரம் வா 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 வருதே வா. திரும்ப பார்க்குறேன். என் பாலை ஏன் எடுக்கிறீங்கன்னு கொதிட்டு என்ன பண்ணுறது? ஆனால் என்ன கொண்டு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சீம்பால் வந்து கொஞ்சம் மஞ்சள் கலந்த நிறத்தில் வந்து காணப்படும். பார்த்தீங்கன்னாவே தெரியுங்க. ஆனால் அதில் தான் சத்துக்கள் வந்து நிறைய அடங்கியிருக்கு. அந்த எண்ணெய் எடுத்துடாது சைக்கிளை எங்கடம்மா இருக்கு? பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் தேய்ச்சி பால் பீச்சினோம்னா கொஞ்சம் சரசரன்னு வருங்க. இந்தம்மா வா 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 வா. அத்தா என்னத்தா? ஒரு 2 நாள் மட்டும் இது மாதிரி சேட்டை பண்ணுவாங்க. அப்புறம் போக போக பழகிடுவாங்க. என்னம்மா? வா 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 வா.
கண்ணுக்குட்டியை வா படுத்துக்கிட்டே வா வா யார் ஐயா காலை என்ன காலை இப்படி பண்ணுற ஐயா எடுத்துருச்சு ஐயா காலை கோஆப்ரேட் பண்ண காலை அம்மா கிட்ட நில்றா டேய் வா 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 திரும்ப ஒரு வா 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 மக்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதுசாக கன்று ஈன்ற பசுக்கெல்லாம் ஒரு ஈ ஒன்று வருங்க, பெரிய ஈ. அது வந்து கரெக்டாக வயிற்றோட அடிப்பகுதியில் வந்து உட்காரும், வந்து ஊசி போகிற மாதிரி சொரக்குன்னு வந்து நம்ம பசுவை கடிக்குங்க. அப்போ வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். நம்ம இது மாதிரி துணி மாதிரியே தான் எடுத்து வயிற்றில் அடிச்சு விட்டோம்னா சரி. வா 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 வா. அதுக்கு வந்து மெடிக்கலில் மருந்து கொடுப்பாங்க, அது வந்து நாளைக்கு வாங்கி அந்த வா 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 வா. வா வா வா. சரிங்க சொந்தங்களே, நாங்கள் எப்படி இந்த பசிக்கிட்டேருந்து பாலை பிச்சுறோம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விடுங்க, பிடிக்கலனா டிஸ்லைக் இருக்கும், அதை போட்டு விடுங்க. அடுத்து வந்து இந்த சீம்பாலை காய்ச்சி குடிக்கிறது அது மாதிரி ஏதாவது ஒரு வீடியோவில் சந்திப்போம். சரிங்க, எல்லாம் பார்த்து பத்திரமா இருங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், டாட்டா, பை பாய்ங்க.